ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவரை சினமூட்டினார்கள். ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள். இதன் வழியாக அவர்கள் யாரை பெருமைப்படுத்துவதாக நினைத்தார்களோ அவரே இவர்கள் மீது சினம் கொள்கிறார். இதெல்லாம் யாவையை திருப்திப்படுத்தும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது யாவைக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. என்றால் இவர்தான் இந்த வேற்றினத்து தெய்வங்களை எல்லாம் சொந்த நாட்டிலிருந்து விரட்டி அடித்தவர். நமக்கு யோசுவா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுக்கு இட்ட கட்டளை என்னன்னா, நீ எந்தெந்த நாடுகளையும் நகரங்களையும் பிடிக்கிறாயோ அங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும், அங்கே இருக்கின்ற தெய்வங்களுடைய சிலைகளையெல்லாம் உடைத்து நொறுக்க வேண்டும். இதுக்குன்னே ஒரு பேரே இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவதும் எந்த சிலைகளையும் அங்கே பயன்படுத்தாதும் அந்த சிலை வழிபாட்டு நிலைகள், பிரதெய்வ வழிபாட்டு நிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு ஹேரம் என்று சொல்லுவார்கள். ஹேரம் என்றால் எல்லாமே ஆண்டவனுக்கு படைக்கப்படும், யாவைக்கு படைக்கப்பட வேண்டும். எரிபலியாக எல்லாத்தையும் எரிக்கணும், உடைத்து நொறுக்கி எரிக்கணும். அதுதான் நீங்கள் எனக்கு செலுத்துகிற எரிபலி அப்படின்னு யாவையே சொல்லுகிறார். ஹேரம் இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, இதில் நீ எதுவும் கை வைக்கக்கூடாது. எரிக்கோ நகர் தரைமட்டமாக்கப்பட்ட போது அதில் ஒருத்தன் கை வச்சதுனால தான் அடுத்த போரில், ஆயில நடந்த போரில் தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதில் தொடக்கூடாத ஒரு பொருளை அவன் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய உடைமையாக ஆக்கி கொண்டான். அதற்கு பழி தீர்க்க வேண்டிய அதனுடைய அந்த செயலுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், யாவே பிற தெய்வ வழிபாடுகளை முழுமையாக வேறறுக்க நினைத்தார். ஒரு தெய்வ வழிபாடு, இந்த மோனோதெயிசம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தெய்வ வழிபாட்டை மட்டும் இஸ்ரேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டில் யாவை இருந்தார். அதாவது மக்களும் இருந்தார்கள் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. வழிபாடு என்பது ஒரு தெய்வ வழிபாடு, பல தெய்வ வழிபாடு அல்ல. பாந்தியிசம் கிடையாது. பாந்தியிசம் என்றால் பேன் என்றால் பல, தேயிசம் என்றால் கடவுள். எனவே பல கடவுள் கொள்கை அல்ல, ஒரு கடவுள் கொள்கை, மோனோதெயிசம். மோனோ என்றால் ஒன்று. எனவே ஒரு கடவுள் கொள்கையைத்தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், பல தெய்வ வழிபாடு கூடாது என்பதில் கருத்தாக இருந்தார். தொடர்ந்து 12, இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். இந்த சிலைகளை எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ யாவே, அதையே அவர்கள் செய்து வந்தது இப்பொழுது அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைந்து விட்டது. எனவே முதல்ல எகிப்தியரிடமிருந்து அவர்களை மீட்ட யாவைக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்தார்கள், முதல் காரணம். இரண்டாவது காரணம் 8வது வசனத்தில் வேற்றினத்தாரின் விதிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் இவர்கள் பின்பற்றத் தொடங்கினார்கள். இது 2வது காரணம், 8வது வசனம். 3வது சிலை வழிபாடு, ஐடலட்ரி. சிலை வழிபாடு கூடாது என்று சொன்னபோது எல்லா தெய்வங்களுக்கும் இவர்கள் சிலைகளை அமைத்து கொண்டு வழிபாடு நடத்த ஆரம்பித்தார். குறிப்பாக
நாம் ஏற்கனவே சுட்டி காட்டின அஷரேத்து, அதே மாதிரி பாகால். பாகாலுக்கு கல்தூண், அஷரேத்துக்கு மரத்தூண். எனவே இதெல்லாம் யாவே வந்து தடுத்த வழிபாட்டு முறைகள். இதை அவர்கள் செய்தது தான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதற்குரிய காரணம் என்று சொல்கிறார் 12ஆம் வசனம் வரை. இப்பொழுது 13 to 15ஆம் வசனம், 4வது பகுதி, யாவேயின் எச்சரிக்கையை உதறித் தள்ளுவது. யாவே எச்சரித்த பல நிலைகளை அடியோடு உதறித் தள்ளுவது. 13ஆம் வசனம், ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலமும் இஸ்ரேலருக்கும் யூதாவுக்கும் உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் என்று எச்சரிக்கையை விடுத்திருந்தார். எனவே இது ஒரு நாள் எச்சரிக்கை அல்ல, காலகாலமாக நடக்கிற ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அது யார் வழியாக? திருக்காட்சியாளர், இறைவாக்கினர் வாயிலாக பல நிலைகளில் இந்த எச்சரிக்கை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த எச்சரிக்கையெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உதறி தள்ளுகிறார்கள். இந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், நியமங்களை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை. சீனாய் மலை உடன்படிக்கை என்பது 10 கட்டளை. இந்த நியமங்கள் என்பதும் அதை ஒட்டி வருகின்ற கட்டளைகள். இவை எல்லாவற்றையும் இவர்கள் காற்றில் பறக்க விட்டார்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு, அதாவது மூதாதையர்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் அவங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த கட்டளையெல்லாம் கடைபிடியுங்கள், திருச்சட்டத்தை கடைபிடியுங்கள் என்று நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கையெல்லாம் நீங்கள் உதறி தள்ளிவிட்டீர்கள் என்பதை கடுமையாக, இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் இறைவாக்கின் வழியாக, திருக்காட்சியல் வழியாக 2 இனங்களுக்கும், யூதர்களுக்கும் இஸ்ராயலருக்கும், யூதா இனத்தாருக்கும் இஸ்ராயல் இனத்தாருக்கும் அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தாலும் இதையெல்லாம் இவர்கள் கடைபிடிக்கவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தார்கள். ஆக இது ஒரு வரலாற்றினுடைய ஒரு நீட்சி போல இதை சுட்டி காட்டுகிறது. அதாவது யாவே எதுக்காக இவங்களை தண்டித்தார், இந்த நாடு கடத்தல் என்பது எதற்காக இவர்களுக்கு வலுவான ஒன்றாக அல்லது இவர்களை துன்பப்படுத்துகிற ஒன்றாக மாறியது என்பதற்கு யாரு காரணம்? யாவே காரணம் அல்ல, இவர்கள்தான் காரணம். என்றால் காலகாலமாக எச்சரித்த பிறகும், அது மட்டுமல்ல, இதை செவிமடுக்காது மட்டுமல்ல, அவர்களுடைய மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, காலகாலமாக மூதாதையர்கள் எப்பொழுது இவர் யாவே இவர்களுக்கு நான் கடவுளாக இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டாரோ, சீனாய் மலை உடன்படிக்கையின் வழியாக இவர்களை மீட்டெடுத்தாரோ, மோசே வழியாக இவர்களுக்கு எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அப்போது இருந்து இவருடைய மூதாதையருடைய காலந்தொட்டு அவர்கள் பணிய மறுத்தார்கள். இப்பொழுது இந்த இஸ்ரவேலரும் யூதாவைச் சேர்ந்தவர்களும் இதே போல பணிய மறுக்கிறார்கள். எனவே இவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்தது மட்டுமல்ல, வணங்கா கழுத்தர்களாக இருக்கிறார்கள். ஸ்டிஃப் நெக்னு சொல்லணும்ல, அதான் வணங்கா கழுத்து. இங்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பார்வையில் பார்ப்பது, கடிவாளம் விட்டது மாதிரி ஒரே பார்வையை பார்க்கிறது. வேற எங்கேயும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பிரகாரம். சரி, நமக்கு வேற யாரும் என்ன அறிவுரை சொல்கிறார்களா, அல்லது இது வழி இருக்கா, நல்ல வழியா கெட்ட வழியா, நம்ம போகிற வழியை சரியான வழி தானா என்று சிந்தித்தே பார்க்க மாட்டார்கள்.
அதனால் அந்த ஒரு பாணியில தான் வணங்கா கழுத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களை யாராலும் திருப்ப முடியவில்லை. எப்போ இந்த பகுதியிலும் போகலாம் அப்படின்னு திசை திருப்பி கூட யாராலும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு இவர்கள் தவறான வழியையே தங்களுடைய பாதையாக தீர்மானித்து கொண்டார்கள். அதான் வணங்கா கழுத்து. அவர்கள் ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள். வீணானவற்றை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள். இப்போ அந்த 4வது பகுதி எச்சரிக்கையை உதறி தள்ளியது மட்டுமல்ல, உடன்படிக்கையும் அவர்களுக்கு தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கையும் புறக்கணித்து வீணானதை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள். இந்த வீணிலும் வீண், தேவையில்லாது, அது குப்பைக்கு சமமானது, அதை இவர்கள் பெருமையாக நினைத்து அதை முழுமையாக பிடித்து கொண்டார்கள், சிக்கனை பிடித்து கொண்டார்கள். அதன் வழியாக வாழ்க்கையே வீணடித்தார்கள் அப்படிங்கிறார். வாழ்க்கையே வீணடித்தார்கள். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை சிக்கனை பிடிக்க வேண்டுமோ அதை பிடிக்காமல் தேவையற்றவற்றை அவர்கள் சிக்கனை பிடித்து இப்பொழுது வீணானவற்றை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அம்மக்களை பின்பற்றி நடந்தார்கள். யாவையை பின்பற்றுவதற்கு பதிலாக பிரதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களையே தங்களுடைய பழக்க வழக்கங்களாக மாற்றினார்கள். இவர்களை பொறுத்தமட்டில் இவர்களை வழிநடத்துவது யார்? யாவே. இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது யார்? யாவே. அப்படி இருக்கின்ற போது யாவேயுடைய கற்றுக் கொடுத்தலையோ யாவேயுடைய வழிகாட்டுதலையோ இவர்கள் புறந்தள்ளிவிட்டு இவர்கள் யாரை தங்களுடைய வழிகாட்டிகளாக வைத்திருக்கிறார்கள்? வேற்றினத்தாரை. யாரை பின்பற்றக்கூடாது என்று யாவே சொன்னாரோ அந்த வேற்றினத்தாரின் வழிகளை பின்பற்றி ஆண்டவருடைய கட்டளைக்கு மாறாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை சூழ்ந்திருந்த அந்த மக்களை, அந்த பிற இனத்தாரை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களுடைய நியதிகளை, அவர்களுடைய ஒழுக்க நெறிகளை பின்பற்றினார்கள். இதுதான் 4வது சிந்தனை, 4வது காரணம். அப்போ முதல் காரணம் 7ஆம் வசனம், எகிப்தியரிடமிருந்து அவர்களை மீட்ட யாவேக்கு எதிராக பாவம் செய்வது. 2வது காரணம் வேற்றினத்தாரின் விதிமுறைகளையும் வழக்கங்களையும் அவர்கள் பின்பற்றுவது. 3வது காரணம் சிலை வழிபாடு. 4வது காரணம் யாவேயின் எச்சரிக்கையையும் உதறி தள்ளுதல். இப்ப அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த சிந்தனை பிரகாரம், அந்த வழிமுறை பிரகாரம் மட்டுமல்ல, பிற இனத்தார் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுடைய வழிமுறை. அப்ப யாவேக்கு பதிலாக இவர்களுக்கு ஆசிரியர்களாக யார் வருவது? பிற இனத்தார். இவர்கள் யாரை ஆசிரியராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? யாவேயை வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக இவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது எல்லாமே பிற இனத்தார்கள். சமாரியாவுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களில் 5வதும் இறுதியானதுமான காரணம் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை இடம்பெறுகிறது. இப்போ 16வது வசனம், அதில் அந்த என்ன காரணம் என்றால், இவர்கள் யாவையை உதறி தள்ளினார்கள். நம்ம 4 காரணங்கள் இதுவரை பார்த்திருக்கிறோம். முதலாவது எகிப்தியரிடமிருந்து அவர்களை மீட்ட யாவைக்கு எதிராக பாவம் செய்வது. 2வது வேற்றினத்தாரின் விதிமுறைகளை அல்லது பழக்க வழக்கங்களை பின்பற்றியது. 3வது சிலை வழிபாடு. 4வது யாவையின் எச்சரிக்கையை கூட அவர்கள் உதறி தள்ளியது. இப்போ 5வது யாவையையும் உதறி தள்ளுகிறார்கள். யாவையுடைய எச்சரிப்பை மட்டுமல்ல, யாவையுமே உதறி தள்ளுகிறார்கள். 16வது வசனம், தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கைவிட்டார்கள். 2 கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரே கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலைவணங்கி
பாகாலை வழிபட்டார்கள். யாவேயை வழிபடுவதற்கு பதிலாக பாகாலை வழிபடுகிறார்கள், அசரேத்தை வழிபடுகிறார்கள். நமக்கு ஏற்கனவே நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். அசரேனா யார், பாகால்னா யார்? பாகால் ஆண் கடவுள், பாபிலோனிய அல்லது கனானியருடைய ஆண் கடவுள், பெண் கடவுள் அசரே. ரெண்டு பேருக்கும் கம்பங்கள். ஒன்று மரக்கம்பங்கள் அசரேத்துக்கு, கல்தூண்கள் பாகாலுக்கு. எனவே இந்த பாகால் வழிபாட்டையும் அசரே வழிபாட்டையும் முன்னிலைப்படுத்தியது மட்டுமல்ல, பழைய காலத்தில் ஏறக்குறைய முதலாம் யெரொபெயாம் உருவாக்கிய அந்த 2 பொற்கன்றுகள், அந்த கன்றுகளையும் இவர்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இவர்களுடைய வடநாட்டினுடைய சூழல் இருக்கிறது. முழுவதுமாக யாவையை விட்டுவிட்டார்கள். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த யாவே வழிபாட்டுக்கு பதிலாக உள்ளே புகுந்தது எது? பாகால் வழிபாடு. எனவே யாவேயினுடைய பலிபீடங்கள் எல்லாம் பாகாலுடைய பலிபீடங்களாக மாற்றப்பட்டு விட்டது. இவர்கள் யாவேயினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு யாரை வழிபடுகிறார்கள்? பாகாலை வழிபடுகிறார்கள். ஆனால் இவர்கள் யார் பெயரை சொல்லுகிறார்கள்? யாவே பெயரை சொல்லுகிறார்கள். எனவே முழுமையாக இங்கே பெயர் மாற்றமே நிகழ்ந்து விட்டது. இடங்களெல்லாம் அப்படி இருக்கிறது. அங்கே இருந்த அந்த பலிபீடங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பெயர்களை மட்டும் அந்த பலிபீடங்களிலே, யாவேக்கு பலி கொடுத்து கொண்டிருந்த பலிபீடங்களே இல்லை, இப்போ எதை பலி கொடுக்கிறார்கள்? பாகாலுக்கு பலி கொடுத்து இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம 1 அரசர் 12:26 முதல் 29 பெத்தேலிலும் தானிலும், அதாவது இந்த முதலாம் யெரொபெயாம் எதற்காக இந்த பெத்தேலையும் தானையும் தேர்ந்து கொண்டான் என்றால், தானி என்பது வடக்கு எல்லை, பெத்தேல் என்பது தெற்கு எல்லை. அதாவது அவனுடைய நாட்டினுடைய வடநாட்டினுடைய தென்னெல்லையாக இருப்பது பெத்தேல், வட எல்லையாக இருப்பது தான். எனவே இந்த எல்லைகளை இவர்கள் தாண்டக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளேயே கடவுளை வழிபட வேண்டும். குறிப்பாக இந்த பொற்கன்று குட்டிகள் ஒரு அடையாளம் போல தான் அமைக்கப்பட்டது. இறுதியாக இந்த அடையாளங்களே எப்படி ஆகிவிடுகிறது? கடவுள்களாக மாறிவிடுகிறது. இது வெறும் அடையாளங்கள் தான். அவன் முதலாம் யெரொபெயாம் அமைத்த போது இது வெறும் அடையாளங்களாக அல்லது வாகனங்களாக, யாவேயினுடைய வாகனங்களாகத்தான் அடையாளம் கட்டப்பட்டது. என்றால் யாவைக்கு அவர்கள் உருவம் வைக்க முடியாது. ஆனால் பிற்காலத்திலே, அவனுடைய காலத்திலே, பிற்காலம் என்றால் அவனுடைய காலத்திலே, முதலாம் யெரொபெயாம் காலத்திலேயே இவையெல்லாம் கடவுளாக மாற்றப்பட்டன. அதன் பிறகு காலம் செல்ல செல்ல இந்த பொற்கன்று குட்டிகள் எல்லாம் எப்படி மாறிவிட்டது? பாகாலுடைய உருவங்களாகவே மாறிவிட்டது. இதைத்தான் இங்கே வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த நாடு கடத்தலுக்கு அல்லது சமாரியாவுடைய அழிவிற்கு எதெல்லாம் காரணங்கள் என்கிற நிலையிலே இது முடிகிறது. தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கைவிட்டார்கள். 2 கன்றுக்குட்டிகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசரே கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலை வணங்கி, வானத்தின் அணிகளுக்கு நம்ம பவுலடியார் எபேசியருக்கு திருமுகத்தில் இதை வலியுறுத்தி சொல்லார். நீங்கள் வானத்தில் உள்ள கோள்களினுடைய நடமாட்டத்தையும் நீங்கள் கணித்து கொண்டு அந்த கோள்கள் சொல்லுகின்ற அந்த வாக்குகளைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். கோள்கள் கொள்ளுகின்ற அடையாளங்களை நீங்கள் இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். வானத்தில் இருக்கிற வான் தூதர்களுக்கு நீங்கள் வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். எபேசியர்கள் அப்படித்தான். ஏன்னா கிரேக்க சூழலில் வந்தவர்கள், எனவே பிற இனத்து சூழலில் வந்தவர்கள். எனவே அவர்கள் வானத்தில் இருக்கிற அணிகள், குறிப்பாக அதிகாரம் செலுத்துவோர், வானதூதர், இவர்களுக்கு இவர்கள் மிகுந்த மதிப்பு கொடுத்து வந்தார்கள் என்று சொல்வார். அதே போல தான் இங்கும் இந்த இஸ்ராயல் மக்கள் கடைசியில் யாருக்கு இவர்கள் மதிப்பு கொடுக்கிறவர்களாக, வணக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், தலை வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள், வழிபாடு நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள்? வானத்தின் அணிகளுக்கு. வானத்து அணிகளையெல்லாம் கட்டுப்படுத்திய அல்லது உருவாக்கிய யாவேக்கு வழிபாடு நடத்துவதை விடுத்து கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கே இவர்கள்
வழிபாடு நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அது ஒரு காரணமாக மாறிவிடுகிறது சமாரியாவுடைய அழிவிற்கு. நீ கடவுளை யாவையை வழிபடுவதற்கு பதிலாக, இப்போ யாவை என்றால் வடநாட்டை பொறுத்த மட்டில் எலோகிமை வழிபடுவதற்கு பதிலாக நீ யாரை வழிபடுகிறாய்? பாகாலை வழிபடுகிறாய், அக்ஷரத்தை வழிபடுகிறாய். அது மட்டுமல்ல, வான் அணிகளை வழிபடுகிறாய். வானத்தில் இருக்கிற அந்த தூதர்களை அல்லது பெருந்திரல்களை, தூதர்களுடைய பெருந்திரல்களை நீ வழிபட்டு கொண்டு இருக்கிறாய். 17 தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டார்கள். தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டார்கள். அதாவது யாவே கடவுளுக்கு ஆடு மாடுகள் தான் பலி கொடுத்தல், மனித பலிகள் அல்ல, குழந்தைகள் பலிகள் இல்லை. அது ஏற்கனவே தடுக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாம் பலி ஒப்பு கொடுப்பதற்கு தன்னுடைய மகனை தயார்படுத்தி கொண்டு ஈசாக்கை அழைத்து கொண்டு முறையே மலையில் பலி கொடுக்க வேண்டியவர் கடவுள் தடுத்து நிறுத்துகிறார். எனக்கு தேவையில்லை, மனித பலிகள் தேவையில்லை, உன்னுடைய மகன் எனக்கு வேண்டாம், நானே உனக்கு ஆட்டை கொடுக்கிறேன், இந்த ஆட்டை பலி கொடு என்று குழந்தை பலிக்கு பதிலாக மிருகப்பலியை நீர் கொடுக்கலாம் என்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார், இந்த உரிமையை கொடுக்கிறார். எனவே மிருகங்கள் பலியாவது கொடு, ஆனால் குழந்தைகளை பலி கொடுக்காதே என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஒரு காலம் குழந்தையை பலி கொடுக்காத, நீ எனக்கு பலி கொடுக்க விரும்பினால் மிருகங்களை பலி கொடு என்கிற ஒரு கருத்து. இது பலி கொடுத்து பிள்ளைகளை பலி கொடுப்பது மிக மிக பறந்து விரிந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் எடுத்த முடிவு. மனிதர்களுக்கு பதிலாக விலங்குகளை பலி கொடுக்கலாம், ஏன் மனிதர்களை அல்லது குழந்தைகளை பலி கொடுக்கிறீர்கள்? ஆனால் இந்த வடநாட்டு தெய்வங்கள் அல்லது வடநாட்டு தெய்வ வழிபாடு என்பது குழந்தைகளை பலி கொடுப்பதையே ஒரு முக்கியமான ஒரு இலக்காக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளை விரும்பி பலியாக கேட்கிற கடவுள்களும் இருந்திருக்கிறார்கள். வடநாட்டு கடவுள்கள் என்றால் யாவை மட்டும்தான். ஆனால் இவர்கள் பலி கொடுக்கிறார்கள் என்றால் எந்த கடவுளுக்கு பலி கொடுத்திருக்க வேண்டும்? ஒன்று பாகாலுக்கு கொடுத்திருக்க வேண்டும், அசரேத்துக்கு கொடுத்திருக்க வேண்டும். பாகால் அசரேத்து இந்த கடவுள்களை விட குழந்தைகளை விரும்பி பலி கொடுத்த ஒரு சூழல் எந்த கடவுள்களுக்கு இருந்தது என்றால், யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருந்த அம்மோனிய கடவுள்கள், மோபாப்பிய கடவுள்கள், கனானியர்களுடைய, இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த கனானிய கடவுள்கள், குறிப்பாக இந்த கனானிய கடவுளாகிய மொலக்குக்கு மொலக் என்பது கனானிய கடவுள். இந்த கடவுளுக்கு குழந்தைகளை பலி கொடுப்பது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அதேபோல் அம்மோனியருடைய கடவுள் மில்காம் என்பது, மோவாபியுடைய கடவுள் செமோஷ் என்பது. இப்போ இந்த ஷெமோஷ் என்கிற மோவாபிய கடவுள், மில்காம் என்கிற அம்மோனிய கடவுள், மொலேக் என்கிற கனானிய கடவுளுக்கெல்லாம் விரும்பி இவர்கள் குழந்தைகளை பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இங்கே இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது. தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும், குழந்தைகள் என்றால் 2 பேரையும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நெருப்பில் பலியிட்டார்கள். அப்போ இந்த கடவுள்களுக்கு விரும்பி அவர்கள் இதற்கே குழந்தைகளை பெற்றெடுப்பது போல, கடவுள்களுக்கு பலி கொடுப்பதற்கே குழந்தைகளை பெற்றெடுப்பது போல இந்த சூழல் அமைகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, கெட்டது நடந்தால் என்ன பண்ணலாம், நல்லது நடப்பதற்கு என்ன செய்யணும், இப்படியெல்லாம் கேட்பது. அதை சொல்லுவதற்கென்று ஆட்கள் இருப்பார்கள். அதுதான் நம்ம சோசியன் அப்படிங்கிறோம், அல்லது கைபார்த்தல் அப்படிங்கிறோம். இப்படி ஒரு மூலிகைகள் வழியாகவோ அல்லது படிக கற்கள் வழியாகவோ அறிவதற்குரிய நிலை அல்ல. நம்முடைய காலங்கள் யாருடைய கைகளிலே இருக்கிறது? இறைவனுடைய கரங்களிலே இருக்கிறது.